வேளாங்கண்ணி போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நேற்று நைட்டு தான் வந்தோம். சரி வந்துட்டு காலையில் ஏதாவது டக்குன்னு செஞ்சு ஒரே வேலையாக முடிச்சிட்டாக்க மதியானத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ரைஸு சாம்பார் அந்த மாதிரி தான் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. வெறும் சாம்பார் வைக்கிறதா சரி அவரைக்காய் பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன்னா எழுந்ததே லேட்டு. சமைக்கிறது கூட இங்கே பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இதெல்லாம் கட் பண்ணுறோம் பாருங்கள், இந்த அவரைக்காய் பீன்ஸ் இதெல்லாம் பொரியல் கட் பண்ணுறோம் பாருங்கள், அதெல்லாம் கட் பண்ணும்போது தான் ரொம்ப டைம் அதிகமாக வர மாதிரி இருக்குது. முதல் நாளே கட் பண்ணி வைக்கலாமான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் கூட கட் பண்ணி வச்சிடலாம், பாக்ஸில் போட்டு வச்சுட்டாக்க மார்னிங் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுத்து செய்கிறதுக்கு. நான் வெங்காயம்லாம் கட் பண்ணி வைக்கக்கூடாது, காரம் போயிடும். ஆனால் காய் கட் பண்ணி வைக்கலாமான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் கூட அம்மாவும் பாட்டியும் வேளாங்கண்ணிக்கு வந்திருந்தாங்க. சரி ரிட்டன் வரும்போது எங்கள் வீட்டுக்குலாம் நான் வரல, நான் அப்படியே இறங்கிக்கலன்னு சொல்லிட்டு நடுவில் இறங்கிட்டாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க. ஊருக்கு போகும்போதும் அப்படி தான் வந்தாங்க, வரும்போதும் ரிட்டன் வரும்போதும் அப்படி தான் இறங்கிட்டாங்க. ஸோ எங்கள் 4 பேருக்கு மட்டும்தான் சமையல்ன்றனால அவரைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் சாம்பார் மட்டும் வச்சுட்டு ரைஸ் மட்டும் வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பையனுக்கும் இதே தான் சாப்பாடு பேக் பண்ணி அனுப்பிச்சேன். ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.